ஹே ஹலோ வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம 6 மந்த் மேலே ஆச்சு. 10th வீடியோ போடுறேன்னு சொன்னேன், 12ஆம் தேதி தான் வீடியோ போடுறேன், மன்னிச்சிருங்க. அப்புறம் தம்ப்நெயில்லாம் பார்த்துருப்பீங்க. ரெயில்கன் 8 பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் வாங்கினது வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் நடுவுலையே நின்றுச்சு. அதை கவனிக்காமல் வீடியோ நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறேன் ரெயில்கன் 8க்கு. இது செகண்ட் வீடியோ, அதனாலையும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நான் அப்படியே விட்டுட்டேங்க. இதில் நிறையா வெப்பன்ஸ்லாம் வந்திருக்கு. ஆல்ரெடி நீங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில், அந்த போஸ்ட்லேயே நிறையா சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நான் பார்த்ததில் ஆமாம், நிறையா சேஞ்சஸ் மாதிரி ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா புது வெப்பன்ஸு அண்டு பழைய லெஜெண்ட்ரி வெப்பன்ஸ் எல்லாமே இப்போல்லாம் கிரெடிட்ஸ்லேயே விட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நிறையா இப்போ நான் ரெயில்கன் 8 வாங்கினதே கிரெடிட்ஸில் தான் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் 8,27,000 கிரெடிட்ஸ் ஆர் சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நிறையா இப்போலாம் கிரெடிட்ஸ்லேயே விட்டாங்களா. சரி, ஓகே, நம்மளுக்கும் வேலை ஈஸி ஆகிடுச்சு. 7,000 ஏகாயின்ஸ் முன்னாடிலாம் கொடுத்து வாங்க வேண்டியது இப்போ வெறும் 7 lakh கிரெடிட்ஸ் அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நான் தெரியாதனமாக வேறு வெட்டி செலவு பண்ணிட்டேன். இந்த ஆக்டோரென்ட்டுன்னு ஆசைப்பட்டு அதை வாங்கி அது ஒரு 800 ஏகாயின் சம்திங் வந்துச்சு. அது தேவையில்லாத செலவு. அது ஆக்சுவலாக நான் யூஸே பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு இதில் சரி வாங்கிடுவோம், விலை கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஆனால் அதை வச்சுட்டு அடுத்த டியர் கூட என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலமையில் வாங்கினேன். எதுக்கு வாங்கினேனே தெரில. அது மாதிரிலாம் வேலையை பார்த்து வச்சதில் நிறையா காசு இழந்துட்டேன். ஸோ அது வாங்காமல் இருந்திருக்கலாம். அது நீங்கள் வாங்குகிற மாதிரி பிளான் இருந்துச்சு, ஆக்டோரென்ட் 10 இல்லை 12 அப்படின்னா யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி அந்த வெப்பன் யூஸ் ஆகுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ எதுக்கு ஒருக்கா யோசிச்சுக்கோங்க. அண்ட் இந்த விலை கம்மி பண்ண விஷயத்தில் மெக்கரினாவை பாராட்டி தான் ஆகணும். ஐ எம் ப்ரௌடுங்க. ஸோ நிறையா நல்ல வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. அண்ட் இந்த ஓரியனுக்கு ரெயில்கன் 8 அப்படின்ற காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த மாதிரி லாங் மேப்ஸ், அதாச்சும் பெரிய மேப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் கிங்கு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ரெயில்கன் 8 பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஏமிங்ன்றது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக மற்ற இதில் ஏம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இதில் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் ஏம் வைக்க முடியும். நானே இன்னுமே புத்தக்கான்னு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்குமே அவ்வளோக்கா வரல இதில் ஏமிங். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். ஏன்னா வாங்கி ஜஸ்ட் 1 day தான் ஆகுது. நேற்றுக்கு வாங்கினேன், ஒரு வீடியோ எடுத்தேன், அது வரல, கடுப்பாகி தூக்கி போட்டேன் கேமையே. ஸோ அண்டு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணுங்க. இதில் ஏமிங் அப்படின்றது கொஞ்சம் கடுப்பு தான். அது ஏதோ ஒரு வகையில் உண்மை தான். நிறைய பேர் சொன்னாங்க ஏமிங் மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். நீங்களுமே இதை வாங்குறீங்கன்னா ஓரியன் கூட மேக்ஸிமம் சேர்த்து வாங்க பாருங்கள். ஏன்னா நல்லாயிருக்கு இந்த காம்போ ஓரியனுக்கும் இதுக்கும் அப்படின்றப்போ. ஏன்னா ஓரியனுக்கு ஹெச்பி அப்படின்றது ரீசனபிளாக நிறையா தான் இருக்குது. நிறையா நேரம் நீங்கள் தாக்கு பிடிக்கலாம் கேமுக்குள்ளே வந்தீங்கன்னா. அண்ட் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதோட எபிலிட்டி தான் மெயின். ஏன்னா நார்மலாக ரெயில்கன் யூஸ் பண்ணோன்னா அவ்வளோக்கா டேமேஜ் வர மாட்டேங்குது. இதோட எபிலிட்டி ஹண்டர்ஸ் மார்க் யூஸ் பண்ணி நம்ம விளையாடுறப்போ நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனலில் கிவ்அவே பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததையும் ஒரு பெரிய கிவ்அவே இருக்குது. அண்ட் 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது நம்மளுக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அடிச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு பெரிய கிவ்அவே வச்சிடலாம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு 1v1 போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. நிறைய பேர் நான் என்ன வீடியோ போட்டாலும் கீழே அவங்க ஐடி அந்த நேம் அதை தான் போட்டு போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குற எல்லா ஐடிஸ்க்கும் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் ஸோ பார்க்கலாங்க. சீக்கிரமாக ஒரு 1v1 வீடியோ கண்டிப்பாக போடுறோம்.
அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை விட ஒரு நல்ல வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டைம்லியாக வந்துடும் அண்ட் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ முன்னாடி எடுக்கிறது நடுவில் ஸ்டாப் ஆகாமல் பார்த்துக்கிறேன். அண்ட் டைம்லியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது கூட ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சோல் கேம்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இந்த அன்சார்ட்டட், ஹிட்மேனு, அதுக்கடுத்து அசசன் க்ரீட், அது மாதிரி கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருக்குது. முடிஞ்சால் GTA 5 கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. கமெண்ட்ஸில் போடுங்க, கன்சோல் கேம்ஸ் ட்ரை பண்ணலாமா வேணாமா, அப்படியே உங்களுக்கு இருந்தாலும் என்ன கன்சோல் கேம்ஸ் அடுத்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். GTA 5 முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். அண்டு அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன கேம்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்துட்டு 1K அடிச்சிருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். 1.2K வந்துருச்சுன்னா நான் கிவ்அவே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். வார்த்தையை மாற மாட்டேன், கண்டிப்பாக கிவ்அவே பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.